லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அமெரிக்காவுடைய அதிகாரிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து அவங்க $500 பில்லியன் வந்து வர்த்தகம் வந்து நடத்துன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அவங்க அது மாரி வந்து பண்ணியாங்களா சார்? ஆ நிச்சயமா இந்த வாட்டி வரும்போது ஆ. 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வர்த்தகத்துக்காக இந்தியாவுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ம். இது வந்து 6வது வாட்டி இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆ, ஆ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும், ஆ. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ம், திரு ம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ம். தொலைபேசியிலேயே உரையாடி இருக்காங்க. ஓ! ஸோ இந்த உரையாடலோட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள வர அது 2030க்குள்ள ஆ. நம்ம நாட்டுல வந்து 500 பில்லியன் ம், அமெரிக்க டாலர் வரைக்கும் ம். வர்த்தகம் நடக்கிறதுக்கான முயற்சிகளை இரு நாட்டு தலைவர்களும் எடுத்திருக்காங்க. ஓ! சரி இப்ப நீங்க சொன்ன மாரி அ அமெரிக்காவுக்கும், நம்ம இந்தியாவுக்கும் வந்து இப்ப வர்த்தகம் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அமெரிக்கா வந்து இப்ப தான் வந்து சமீபத்தில இந்த டாக்ஸ் அத அதிகப்படுத்தியிருக்காங்க. வர்த்தகம் நடக்கும்போது ஏன் இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதாவது இப்ப 2 நாடுமே பார்த்தீங்கன்னா, ம், வர்த்தகம் மட்டும் இல்ல. ம். ராணுவ ஒத்துழைப்பு, ஆ, இந்தியா பசிபிக் ஆ, ஆ. அது அந்த இடத்துல எப்படி வர்த்தகம் பண்றது, ம், பாதுகாப்பு, ம், குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அது செக்யூரிட்டி, டிஃபென்ஸ்க்கான பாதுகாப்பு. இந்த ம், குவாட் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ம், ஜப்பான் இந்த ம். 4 நாடும் இருக்காங்க. இதெல்லாம் குவாட் அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓ! இத எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது? இந்த மாரி விஷயங்கள் வர்த்தகத்தோட சேர்ந்தும் நம்ம பேசியிருக்கிறாங்க. ம், சரிங்களா? 2வது விஷயம், வரி வந்து நம்ம நாட்டுக்கு இப்ப கூடுதலா போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப 25% வந்து கம்மி பண்றதுக்கான திட்டங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 50% வரைக்கும் வரி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ம், 25% வரைக்கும் போட்டு இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க. வரி அமெரிக்கா போட்டுட்டு இருக்கு இந்தியாவுக்கு. இது ஒரு பக்கத்துல நம்ம பேப்பர்ல தலையங்கத்துல பார்த்துட்டு இருக்கோம். ம். இன்னொரு பக்கம் ரஷ்யால இருந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு பண்ணிட்டு போறாங்க. போயிறாங்க. ஆமா. இப்ப அமெரிக்காவுல இருந்தும் வந்து நம்மகிட்ட ஆமா, வர்த்தக ஆமா. பேசிட்டே இருக்காங்க. ஆ, இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் ஆ, சொல்றேன் பாருங்க. ஆ. நம்ம நாட்டுல இருந்து 50% வரி அவங்க வந்து கூடுதலா போடுறாங்க. ம், அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள் ம். இப்ப ரொம்ப பெருமையாவே சொல்லியிருந்தாரு. இந்த மாரி கூகுள் நிறுவனம் வந்து ₹1,25,00,000 ரொம்ப முதலீடு பண்ணியிருந்தாங்க. ஆ, இல்லையா? ஆ, சாஃப்ட்வேர் கம்பெனி தொறக்குறாங்க. ஆ. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் இந்தியாவுல வந்து முதலீடு பண்ண போறாங்க. ம், இப்ப ஆக வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வரி கட்டுறோம். ம். இப்ப இவங்க வந்து இங்க தொழில் நிறுவனமும் நமக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க தானே போகுது. ஆமா. அதே மாதிரி நமக்கு வந்து அது மூலியமா நம்மளும் வரி போட்டுக்கலாம்ல. ம், சோ இந்த ம், விஷயமும் வருது. ம். அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி இப்ப நடந்திருக்கிற இந்த வர்த்தகத்து மூலியமா நம்ம நாட்டுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட போகுது? சார் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது வர்த்தகத்துக்கு வந்து 2030 வரைக்கும் டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ம், இந்தியா அண்ட் அமெரிக்கா ம், அரசாங்கம் சேர்ந்து. இது ம். 2 நாட்டுடைய பெரும் தலைவர்களே பேசியிருக்காங்க. ஆமா. இதுதான் நம்ம நாட்டுடைய இப்ப விஷயமா பார்க்குறோம். ம், இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பூம் ஆக போகுது. பர்ட்டிகுலர்லி ம். தமிழ்நாட்டுக்கே வந்து நெறைய லாபம் கிடைக்கும். ஓ, ஓ. ஏன்னா இங்க தொழிற்சாலைகள் வந்து தொடங்கப்படும். அதுக்கப்புறம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்ப ஐடி செக்டார்ல ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. மேனுஃபேக்சரிங்கும் வந்து டெவலப்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இதுல பயன்பாடா இருக்க போகுது சார். தமிழ்நாட்டுல வந்து மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் டல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த மாரி மேனுஃபேக்சரிங் டல்லா இருக்குன்னு இந்த சொல்றீங்க? டெக்ஸ்டைல்ஸ். ஆ கோயம்புத்தூர் அந்த டெக்ஸ்டைல்ஸும் கொஞ்சம் டவுனா இருக்குன்னு சொல்றீங்க. ஆ, ஆ. இப்ப நடக்குது இல்லையா? ம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாரி ஆ, Google நிறுவனம், Microsoft நிறுவனம் ஆ, இவங்கலாம் வந்து இன்வெஸ்ட்மென்ட் நெறைய பண்றாங்க இல்லையா? ஆ, ஆ. இதுல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து சிஎஸ்ஆர்ன்னு ஒண்ணு இருக்கு. கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ம், சொல்லி ஒண்ணு இருக்கு. ம், இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ம், ஒரு நிறுவனத்தோட லாபத்துல இருந்து ம், ம், அவங்க அந்த ஏரியாவுடைய வளர்ச்சிக்காக ம், பண்ணணும். ம், இப்ப இதையே மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மாத்தி, அதிலேயே ம். வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிலோமீட்டருக்குள்ள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆ, ஒரு கம்பெனி இருக்குன்னா, பெரிய கம்பெனி. அதுல ம். 100 கிலோமீட்டருக்குள்ள அந்த வளர்ச்சி திட்டம், கிராம வளர்ச்சி இந்த மாரி அத பண்ணணும். பண்ணிக்கலாம். ஆ. அதே மாரி இப்ப இந்த மாரி சூழ்நிலையில அமெரிக்காவோட நம்ம வர்த்தகத்துல 50% நம்ம ஏத்தி கட்டும்போது, ம், இந்த மாரி பெரிய நிறுவனம் Googleஓ, ம், இப்ப Microsoftஓ இன்னும் வேற நிறுவனம்லாம் வரலாம். Wipro எல்லாம் நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரலாம் இல்லையா? ம், ம், ம். அப்ப வரும்போது பர்ட்டிகுலரா அந்த சிஎஸ்ஆர்ல மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, 100 கிலோமீட்டருக்கு மட்டும்னு சொல்லக்கூடாது. ஆ. ஓ! கொஞ்சம் அதே மாரி கொஞ்சம் இல்ல. ம், அவங்களெல்லாம் வந்து ஓப்பனா என்ன பண்ணணும்னா, இப்போ ம், நம்ம இந்த டெவலப்மெண்ட் ஏரியா ம். தொழில் வந்து டெவலப் ஆயிருக்குல்ல மொளக. ஆ, அத ஊக்குவிக்கும் வண்ணம் கேம்பெயின் பண்றது. ஆ, ஆ. ஸ்மால் விஷயங்கள்லாம் என்னென்ன செய்ய முடியும்? அதெல்லாம் உட்காந்து மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் பயன்பெறும் வகையில ஆ. அவங்க வந்து பேசி முடிவெடுத்து, அதை ம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ம், இன்னொன்னு வந்து இந்த டெக்ஸ்டைல் துறை கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்றது இல்ல. மத்த ம், நாடுகள் சைனா, ம், தாய்வாந்து, ம், உங்களுக்கு வந்து பேங்காக்ல, தாய்லாந்து பக்கத்துல ம், எல்லா ஊருமே சவுத் கொரியா நீங்க ம், எடுத்துக்கோங்க. ஏன்
ரஷ்யா இப்போ வந்துட்டு போயிருக்காங்க. ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ ம். இது எல்லாமே மத்திய அரசாங்கம் வந்து ம். இதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு, ம். இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்க, திருப்பூர்ல இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. லூதியானா பஞ்சாப்ல இருக்காங்க. எல்லா ஊர்லயும் இந்தியா ஃபுல்லா பரவலா இருக்காங்க. ஆ. இவங்க அத்தன பேருக்கும் பயன்படும் வண்ணம், ம். இது டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிஸ் எடுத்து அத நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். சார் நீங்க வந்து ரஷ்ய அதிபர் வந்து இந்தியா வந்தாரு. அவரு முன்னாடியே அவர் வரதுக்கு முன்னாடியே நீங்க அவர் வரப்போறாரு. என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள போறாருன்னு நீங்க முன்னாடியே சொன்னீங்க. அதேமாரி அமெரிக்காலருந்து அவங்க அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன ஒப்பந்தம், எத்தன மில்லியன் டாலர் வந்து அ ஒப்பந்தம் மேற்கொள்ள போறாங்கன்றதையும் முன்னாடியே சொன்னீங்க. இது போல நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல்ல என்ன நடக்கும்ன்றத சொல்ல முடியுமா? பாண்டிச்சேரி அரசியல்ல என்ன நடக்கும் முன்னாடியே சொல்ல முடியுமா நீங்க? அதாவது ஆ, அது அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச அரசியலும், சர்வதேச பொருளாதாரமும் எல்லாரையும் நான் படிக்க சொல்லியிருக்கேன். ஆ, ஆ. ம். ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க. அத நம்ம படிக்கிறதுனால தான் நமக்கு முன்னாடியே ஒரு நாட்டோட தலைவர்கள் வரும்பொழுது, ம், இது என்ன நடக்கும்? ம், ம். அப்படிங்கிறத நம்மளால கிரகிக்க முடியுது. அத இதுதான். வச்சு தான் நம்ம தகவல் சொல்றோம். ஆ, இத படிக்கிற எல்லாராலயுமே இது பயன்பட முடியும். அதே மாதிரி ம், நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய தேர்தல், தமிழ்நாடா இருக்கட்டும், புதுவையா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், ம். எல்லாமே வந்து இந்த குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய ஆ. இந்த புவிசார் புவிசார் அரசியல். பொருளாதாரம், ம், ம், அரசியல் நம்ம சொல்றோம் ம், இல்லையா? ம். இத ஒட்டி தான் எல்லா நாட்டிலயும் அரசியலும் இருக்கும். ஓ! ஓ! அப்ப அத ஒட்டி எந்த கட்சி ஆட்சிக்கு வராங்க, ம். அப்படிங்கிறத நம்ம சர்வே எடுத்துற முடியும். ஆ, ஆ. அப்படி எடுக்கும் பட்சம் மட்டும் இல்ல, யாரு வந்தா நம்ம தனி மனிதருக்கும் ம். உபயோகமா இருக்கும் ஓ! அப்படின்னு பார்த்து தான் நம்ம மக்களுடைய வாக்களிக்கணும். நலன் கருதி சொல்றீங்க. ஆமா. ம். மக்களோட நலன் நலன் கருதி விருப்பம். சொல்றோம். ஆ. அததான் நம்ம இருக்கணும். ம், அத ம். அடுத்த நிகழ்ச்சிகள்ல நம்ம ஆ. பேசலாம். ஓகே. வணக்கம் நேயர்களே! இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த நிகழ்ச்சியில வந்து அ த சார் நரேஷ்ராம் சார் வந்து இப்ப உலக அரசியல் என்னென்ன சொன்னாங்க. அதேபோல இப்ப நம்ம அவர்ட்ட கேட்டுருக்கிறோம். தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும்? புதுச்சேரி அரசியல் எப்படி இருக்குன்றத பத்திலாம் கேட்டுருக்கிறோம். அடுத்த வீடியோல நீங்க அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.